பாடகி பவதாரணி அவர்களுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்ஸ்ட இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருந்துச்சு. பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களோட பொண்ணு பவதாரணி புற்றுநோய் பாதிப்பால் நேற்று இறந்து போயிருந்தாங்க. ஸ்ரீலங்கா கொழும்புல சிகிச்சைக்காக போயிருந்த அவங்க அங்கேயே மரணம் அடைஞ்சிருந்தது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஸ்ரீலங்காவிலிருந்து விமானத்தின் மூலயமா பவதாரணி அவர்களோட உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. டி நகரில் உள்ள அவங்களோட சொந்த வீட்டில் இப்போ அவங்களோட உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, பவதாரணி அவர்களுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்ஸ்ட இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு. நார்மலாக நம்ம ஊரில் அவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா எந்த இன்வெஸ்டிகேஷனும் பெருசாக இருந்திருக்காது. ஆனால் அவங்க ஸ்ரீலங்காவில் போய் இறந்திருந்ததுனால விமானத்தின் மூலயமா அவங்களோட உடல் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரணும். ஸோ அங்கே ஒரு சில பேப்பர்ஸ் இருக்குது, லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். அந்த ஒரு காரணத்தினால அந்த டாக்டர்ஸ்ட்ட நேரடியாக போய் விசாரிச்சிருக்காங்க. அவங்க இங்கே தான் கடந்த 10 நாட்களாக இருந்தாங்களா, அவங்களுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கப்பட்டது, இது போக வேற என்னெல்லாம் அவங்க பண்ணாங்க, நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன சிகிச்சை மேற்கொண்டிருக்கீங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை டாக்டர்ஸ்டையும் சரி அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்டையும் சரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஏர்போர்ட்டில் பாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க பாடியை ஏர்போர்ட்டுக்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் சர்க்குமுலேட் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் கேன்சருக்காக நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் இவங்க ஏன் வெளிநாட்டுக்கு போயிருக்கணும், இங்கவே வந்து சிகிச்சை எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே கரெக்ட் தான். புற்றுநோயை ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துட்டோம், கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. அதை தடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் இவங்க கண்டுபிடிச்சது ஃபைனல் ஸ்டேஜில். ஸோ கண்டிப்பாக ஹீமோ பண்ணுறதுக்கு அவங்களோட பாடி கண்டிஷன் ஒத்து வராது. அந்த ஒரு காரணத்தினால தான் வேறு ஏதாவது ஆல்டர்னேட் வே இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி ஸ்ரீலங்கனில் ஆயுர்வேதிக் சிகிச்சை இருக்குது அப்படிங்கிறதுனால கடைசி நம்பிக்கையாக அங்கே போயிருந்தாங்க. ஆனால் அங்கே போயுமே அவங்களோட நம்பிக்கை வீண் போயிருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் தாட் என்ன, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.